சாதாரணமா இருக்கிற ஒரு ஆளு அரசியலுக்கு வந்த உடனே நல்லா சம்பாரிச்சாங்க. அதுக்கு என்ன காரணம்? அதாவது அரசியல் வந்தப்புறம் பொய் சொல்லலாம், ஏமாத்தலாம், பணம் சம்பாதிக்கலாம். இதுதான் முக்கியமான காரணம். இந்த 3 தப்பான காரியமாச்சே. இத எப்படி துணிச்சலா செய்றாங்க? அதற்கான வரமுறை சரியா இருக்கா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலுக்கு வந்த அப்புறம் அவங்க ஏகப்பட்ட பொய்கள சொல்றாங்க. அது பொய்ன்னு நிரூபிச்சா கூட நம்மளால எதுவுமே பண்ண முடியல. ஒரு கேஸ் போடலான்னா போட முடியாது. அதுக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. அதே மாரி ஏமாத்துறாங்க. நெறைய விஷயங்கள் ஏமாத்துறாங்க. பணம் சம்பாதிக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில சம்பாதிக்கிறாங்க. இதையெல்லாம் ஒரு வரமுறையா கொண்டு வந்தா, ஒருவேளை இதெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்பு. பொய் சொல்றாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அது எத வச்சு சொல்றீங்க? இப்போ ஒரு கட்சி ஆட்சி அமைக்குதுன்னு வச்சுக்கங்க. அவங்க நெறைய தேர்தல் வாக்குறுதிகள் குடுத்துருக்காங்க. அதுல பலது நிறைவேத்தல. அப்ப பொய் சொல்றாங்கன்னு தானே அர்த்தம். அப்படி பார்த்தீங்கன்னா, அது பொய் தானே. உண்மை கிடையாதுல்ல. அதுக்கு 1000 காரணம் அப்புறம் சொல்லலாம். ஆனா, அது நிறைவேத்தாதப்போ அது பொய் தானே. அது வீடியோவிலயும் இருக்கு. அவங்க அறிக்கை பிரிண்ட் பண்ணதுலயே இருக்கு. மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க. அவ்வளோ பெரிய பொய்ன்னு தெரிஞ்சும், நம்மளால எதுவும் நடவடிக்கை எடுக்க முடியலையே! சரி, அது இருக்கட்டும். எப்படி ஏமாத்துறாங்க? தேர்தல் வாக்குறுதியே அப்படித்தானங்க இருக்கு. செயல்படுத்தலனாவே, அது ஏமாத்து தானே! அந்த வகையில பார்க்க போனா, அது ஏமாத்துறாங்கன்னு தான் சொல்ல முடியும். பட் அதுதான் சொல்றேன். இது இது வெட்ட வெளிச்சமா மக்களிடையே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆதாரம் இருக்கு. பண்ணலன்னா கேட்க முடியலையே! ஸோ ஏமாத்துறாங்க தெரியுது நமக்கு. ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே. சம்பாரிக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல. அது எந்த விதத்துல சம்பாரிக்கிறாங்க? ஒரு மந்திரி லெவல்ல கணக்கு போட வேண்டாம். ஒரு போக்குவரத்துறை, ஒரு குடிசை மாற்று வாரியம், பால்வளத்துறை, மின்சாரத்துறை இப்படி இந்த துறை சாராத ஒரு சாதாரண கவுன்சிலரோ, எம்.எல்.ஏவோ அவங்க தொகுதி மேம்பாட்டுக்குன்னு ஒரு நிதி ஒதுக்குறாங்க இல்லையா? அந்த நிதிய சரியா பயன்படுத்துறாங்களா? அப்படின்றத எத வச்சு நீங்க சொல்லுவீங்க? உங்களுக்கு அந்த ஏரியாவுக்கு இவ்வளோ சாங்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு யாருன்னா மக்கள்கிட்ட சொல்றாங்களா? நான் கேட்டேன்ப்பா. அதுக்கு இந்த நிதி ஒதுக்கியிருக்காங்க. இவ்வளோ ரூபா ஒதுக்கப்பட்டதுல நான் செய்றேன்னு யார்கிட்டயாவது சொல்றாங்களா முதல்ல? சரி, ஒருவேளை அவங்களா அத செஞ்சாங்க, நம்மகிட்டலாம் சொல்லல. செஞ்சாங்கன்னா, அது சரியா தான் செஞ்சாங்கன்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? உதாரணத்துக்கு சொல்றேன். சாலை சரியா போடலன்னு வச்சுக்கோங்க. சாலை சரியா போட்டேன் அவங்க சொன்னாங்கன்னா, நீங்க நம்பி தான் ஆகணும். அத கேட்க முடியுதா? அப்போ அதுக்கு ஏதாச்சும் ஒரு குழு அமைச்சு, அத சாலை சரியா இருக்குன்னு அப்ரூவல் அந்த தொகுதியை சார்ந்த பொதுமக்களிடம் அப்ரூவல் வாங்கணும்னு ஒரு சட்டம் வந்தது வச்சுக்கங்களேன். மக்கள் உண்மையிலேயே ரோடு நல்லா இருக்கா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு ஓகே பண்ணா, அது கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, எது செஞ்சாலுமே கரெக்ட்டா செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா, பொதுமக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கணும். ஒருவேளை பொதுமக்களே ஏதாவது பணம் வாங்கிக்கின்னு கையெழுத்து போடலாம். அவங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயே அந்த தொகுதி ஆளுகிட்ட கையெழுத்து வாங்கிக்கிறாங்க வச்சுக்கங்க. அந்த தொகுதியில செய்யப்பட்ட வேலையில ஏதாவது பிரச்சனை வந்தா, ரோடே இப்போ பேத்துக்குன்னு போகுது மழையில அப்படின்னா, எவன்லாம் கையெழுத்து போட்டான்? தூக்கி ஜெயில்ல போடுவோம். "நீ ஏன் கையெழுத்து போட்ட செக் பண்ணி?" அப்படின்னும்போது அவனுக்கு என்ன பயம் வரும்? "ஐய்யய்யோ! எப்பா நீ பாட்டுன்னு ஏதோ ஏழாகூடமா ரோடு போட்டு என்கிட்ட கையெழுத்து கேட்குற. நான் போட்டு போயிடுவேன். நாளைக்கு ஒரு சிக்கல் வந்தா, நான் இல்ல மாட்டுவேன். உன்னோட சேர்ந்து நானும் நீயாவது பதவியில இருக்க. நீ ஏதோ பணத்த சாப்பிட்டு போற பரவால்ல. நான் கையெழுத்து போடுறதுக்காக நான் உள்ள போணுமான்னு முதல்ல கேட்க ஆரம்பிப்பான். இன்னொன்னு இத யார் தோண்டி எடுப்பாங்க அப்படின்னா, எதிர்க்கட்சியோ அல்லது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சமூக ஆர்வலரோ சாலை போட்டாங்க. கரெக்ட்டா இருக்கா? இல்லையா? இவங்க கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க போல இருக்கு. இல்ல கையெழுத்து போட்டாங்களா? இல்லையா? தெரியாது. நம்ம முதல்ல பார்ப்போன்ட்டு அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு அவங்க கேஸ் போட வாய்ப்பு இருக்கு. சரியாவே போடல. அங்க பட்ஜெட் 4 இன்ச்சு போடணும். அவ்வளோ இன்ச்சு இல்ல. தார் சரியா கலக்காம இருக்கு. பேத்தா வந்துடுது. இது தாங்குற மாரி இல்ல. இது எத்தனை ஆண்டுக்கான திட்டம் இது? அத எங்களுக்கு குடுக்க சொல்லுங்க. இது இந்த சாலை 10 ஆண்டுக்கான சாலை. அப்படின்னு ஒரு ஒரு வரமுறை இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு குடுக்க சொல்லுன்னு கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் என்ன ஆகும்னா, அடித்தட்டு மக்கள் கைக்கு போயிடுச்சுன்னா, பணம் ஏமாத்த முடியாது. பணம் அவங்க சம்பாதிக்க முடியாது. அப்படி சில வரையறுக்கப்பட்ட சில விஷயங்கள் வந்தா தான் இத தடுக்க முடியும். அதுவரைக்கும் பணம் சம்பாதிக்க தான் செய்வாங்க. செய்யணுங்கிற நோக்கத்துல தான் தேர்தல் வாக்குறுதி குடுக்குறாங்க. செய்ய முடியலங்கிறதுக்காக அவங்கள குறை சொல்ல முடியுமா? நீங்க சொல்றது கரெக்ட்டுங்க. செய்றேன்னு தான் தேர்தல் வாக்குறுதி தராங்க. அத செய்ய முடியுமான்னு முதல்ல அவங்க அனலைஸ் பண்ணணும். எங்க நிதி இருக்கு? எங்க பிரச்சனை இருக்கு? இது குடுத்தா என்ன மாரிலாம் ரியாக்ட் பண்ணும்? பின் விளைவுகள் என்ன வரும்ன்றதெல்லாம் தெரிஞ்சு தான் குடுக்கணுமே! குடுத்தாம் போக்குல எல்லாம் நான் இத பண்ணுவேன், அத பண்ணுவேன், அத செய்வேன், இத செய்வேன்ல குடுக்குறாங்க. அப்புறம் அது செய்ய முடியாததுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. அது நம்ம ஏத்துக்கவே முடியாது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க ஒட்டுமொத்த தேர்தல் வாக்குறுதின்றது வேற. அதாவது ஒரு மாநிலம் தழுவிய வாக்குறுதின்றது எல்லாருக்கான விஷயங்களா குடுத்திருப்பாங்க. தொகுதி சார்ந்த விஷயம் என்ன இருக்கு? நான் கேட்கிறேன்.
பொதுவா எல்லாருக்கும் ஒரு பொருள் தரேன் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ஓகேங்களா, அது விநியோகம் பண்றாங்க. அந்த பட்ஜெட் ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியிருக்கு. நான் தொகுதி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா, உங்க ஏரியால நல்லா இருக்கு ரோடு, அப்போ உங்களுக்கு போட தேவை வேண்டியது இல்ல. இப்போ என் தொகுதியில சாலை சரியில்ல, சரி பண்ணணும். இப்போ குடிநீர் எங்களுக்கு வசதி இல்ல. அங்கங்க அந்த கேன் வச்சு தண்ணி ஊத்தலன்னு வச்சுக்கங்களேன். அப்ப என் தொகுதிக்கு வேணும். ஒரு இடத்துல பள்ளிகள் இல்ல. பள்ளி கட்டணும். ஒரு இடத்துல உடற்பயிற்சி கூடம் இல்ல. அது கட்டணும். ஒரு இடத்துல பூங்கா இல்ல. அத பண்ணணும். அப்போ எல்லாமே ஒரே நேர்கோட்டுல பார்க்க முடியாது. அப்ப நீங்க குடுக்கிற வாக்குறுதிகள் பொதுவான வாக்குறுதி எது? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒட்டுமொத்தமா குடுக்குற வாக்குறுதி என்ன? தொகுதிக்கு குடுக்குறது என்ன? ஒவ்வொரு தொகுதிக்கு தனித்தனியா குடுங்க. ஏங்க இந்த தொகுதிக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்கு. இத நாங்க பண்ணுவோம். அப்படி சொல்லுங்க. 234 தொகுதியுடைய பிரச்சனை என்ன? நம்ம மக்கள் ஒட்டுமொத்தமா போய் பார்த்து இலவசம் அப்படின்னா ஒட்டுமொத்த இலவசத்தை பார்க்குறோம். உன் தொகுதி பிரச்சனை என்ன? உன் தொகுதியை பண்றதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க? அது அந்த தொகுதி போட்டியிடுகின்ற வேட்பாளர் சில பல விஷயங்களை சொல்லுவார். வார்த்தை அளவில் இருக்கும். அது உறுதிமொழிலாம் கொடுக்க மாட்டாங்க. இதுலயாவது தேர்தல் வாக்குறுதின்னு கொடுத்திருப்பாங்க. அது அவரு அதெல்லாம் தரமாட்டார். நான் வந்தால் இதை செய்வேன், அதை செய்வேன்னு சொல்லுவார். அது எழுத்து வடிவத்துல கூட இருக்காது. அதனால அது கேட்கவே முடியாது. நான் சொல்றது இதுதான். நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுப்பார்கள் என்றால், எவ்வளவு குடுக்க போறீங்க? என்னென்ன தேர்தல் வாக்குறுதி? அதை எப்படி செயல்படுத்த போறீங்க? செயல்படுத்த என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு? இத மொத்தமா குடுக்கணும். என்னய்யா மக்களுக்கு இதெல்லாமா சொல்லணும்னா, இதெல்லாம் சொல்லணும். சட்டத்துல அப்படிலாம் இல்ல. அதெல்லாம் வரணுன்றேன் நான். அப்படி வரலன்னா என்ன பண்ணுவாங்க? இத பண்றேன், அத பண்றேன். எப்படி பண்ணுவாங்க தெரியாது. அப்புறம் வரிச்சுமை ஏறும். வரிச்சுமை ஏறுன உடனே வேலைவாய்ப்பு இல்லன்ற ஒரு பிரச்சனை வரும். அடிப்படை கல்வி இருக்காது. இப்படி பல விஷயங்கள் உள்ள நுழைஞ்சதுன்னா, எதுவுமே அவங்களால பண்ண முடியாது. அப்ப நீங்க குடுக்குறது 1000 குடுத்தலாம். இப்ப நாளைக்கு காலையில நான் போறேன். தேர்தல் வாரி வழங்கலாம். உன் வீட்டுக்கு எல்லாம் தரேன்னு சொல்லலாம். உன் வீட்டுக்கு எல்லாம் தரேன். அதாவது நீங்க சொல்றது இதுவரைக்கும் மிக்ஸி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி இத விட்டுருங்க. நான் சொல்றேன். பணம் கூட இப்ப தரேன்றாங்க. அது இல்ல. நான் என்ன சொல்றேன், உங்க வீட்டுக்கு மாதம்தோறும் 10 கிலோ அரிசி, 5 கிலோ எண்ணெய், 4 கிலோ சர்க்கரை, துவரம்பருப்பு 1 கிலோ, உளுத்தம்பருப்பு 1 கிலோ, கடலப்பருப்பு 1 கிலோ, கடுகு 100 கிராம், சீரகம் 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், புளி, பூண்டு, சோம்பு, சேமியா, மைதா, ரவை, வெந்தயம் இப்படி எல்லா ஐட்டமும் தரேன்னு நான் சொல்லிட்டு போயிடலாம். எல்லா வீட்டுக்கும் குடுத்துருவோம்ப்பான்னு சொல்லலாம். ஆஹா! நம்ம வீட்டுக்கு எல்லாம் வந்துரும். ரைட். நான் எப்படி குடுக்க போறேன்? யாருக்கு நான் சொல்றேன்னா, தேர்தல் வாக்குறுதி குடுத்துட்டு போறேன். யாரும் கேட்க போறதில்ல. குடுக்கலாம் கேட்பீங்க. இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்ப சட்ட ரீதியாக இந்த பிரச்சனையை கொண்டு வந்து, நீ எப்படி சொல்ற? எப்படி குடுப்ப? பட்ஜெட்ல எப்படி ஒதுக்குவ சொல்லு. ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட் எவ்வளோ? உதாரணத்துக்கு சொல்றேன். 1000 கோடி ரூபாய் பட்ஜெட். நிதி தேவை எவ்வளோ? 1500 கோடி. ஏற்கனவே 500 கோடி பற்றாக்குறை. இதுல இந்த இலவசத்தை எங்கிருந்து நீ குடுப்ப நீ? எப்படி குடுக்கலாம்? அதையே சரி கட்ட முடியல. நீ மத்திய அரசு கிட்ட இல்ல கடன் வாங்கணும். இல்ல உலக வங்கியில கூட ஒருவேளை அதுக்கெல்லாம் வழி இருந்தா அங்கேயும் கடன் வாங்கணும். நீ கடன் வாங்கி எதுக்கு குடுக்குற? அப்படி நீ குடுத்துட்டு போனா அந்த வட்டியும் அந்த கடனை அடைக்க போறது யாரு? அந்த கடன் வாங்கின என் பேர்ல இருக்காது. தமிழ்நாடு மக்கள் பேர்ல வாங்கியிருப்பேன். ஒவ்வொரு குடிமகன் மேலேயும் கடன் இருக்கும். இவ்வளவு சிக்கல் இருக்குங்க இது. அதனால தேர்தல் வாக்குறுதின்றது இவ்வளவுதான் குடுக்கணும். இதை எப்படி குடுக்குறீங்க? இது எப்படி சரி பண்ண போறீங்க? இதுக்கு நிதி எங்கிருந்து வருதுன்னு எல்லாத்தையும் விலாவாரியா குடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம். இது எத்தனை ஆண்டுல பூர்த்தி செய்ய முடியும்? ஒரு திட்டம் போடுறீங்கன்னா, இது 3 வருஷம் ஆகும். இது 5 வருஷம், இது 7 வருஷம். இப்படி பல விஷயங்கள் குடுக்கணும். தொகுதி சார்ந்த விஷயமா இருந்தா, இந்த தொகுதிக்கு இவ்வளவு நாள் இது பண்ணுவேன். அப்படின்னு சொன்னாதான் இது மாறுமே தவிர, இல்லைன்னா இப்படிதான் இருக்கும். இப்போ ஒரு கட்சி ஆட்சி அமைக்குது, ஒரு கட்சி எதிர்க்கட்சியா இருக்கு. ம். இப்போ எதிர்க்கட்சியா இருக்கிறவங்க இவங்க தொகுதிக்கு ஒண்ணு வேணும்னு சொல்லி ஆளுங்கட்சி கிட்ட கேட்கும்போது இவங்க தரலன்னா அவங்க என்ன பண்ண முடியும்? நல்ல பாயிண்ட் நீங்க கேட்டிருக்கீங்க. உண்மையிலேயே இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியா இருக்கிறவங்க அவங்க தொகுதிக்கு பண்ணிட்டாங்கன்னா பேர் வாங்கிடுவாங்கன்றதுனால ஒருவேளை கொடுக்காம இருக்கலாம். அது உண்மை என்ன நமக்கு தெரியாது. ஆனா இதுக்கும் சட்டம் வரணும்ன்றேன். ஒரு சட்டம் வர வேண்டி இருக்கு. ஏன்னா நீங்க வேட்புமனு தாக்கல் பண்ணும்போதே ஒவ்வொரு வேட்பாளர் என்ன பண்ணணும், அது கூட அட்டாச் பண்ணி கொடுங்கன்றேன். இப்படி ஒரு சட்டமே உங்க தொகுதியில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு, அதுக்கு எவ்வளவு செலவாகும், எவ்வளவு நாள் ஆகும் எல்லாம் எழுதுங்க. போ வேட்பாளராக நிக்க போறல, போ உன் தொகுதி சுத்தி பார். மொத்தம் பார்த்து என்ன இருக்கு, என்ன இல்லை, என்ன தேவை, எவ்வளவு பட்ஜெட் ஆகும், எவ்வளவு நாள் முடிக்க முடியும், இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு உன்னுடைய வேட்புமனுல எல்லாம் கொடுக்குறல, உன் சொத்து விவரம்,
படிப்பு விவரம், உங்க குடும்ப விவரம் எல்லாம் கொடுக்குறல, அது கூட இதையும் அட்டாச் பண்ணி கொடு. 100 பேர் கூட ஒரு தொகுதியில வேட்பாளரா போட்டியிடட்டும். அது பிரச்சனை இல்லை. ஜெயிச்சு ஒருத்தர் வர்றாருல, அப்ப இந்த 99 பேப்பர் ஓரமா போட்டோம். ஜெயிச்சு வந்த ஒரு பேப்பர் எடுத்து, எப்ப நீ என்னென்ன சொல்லியிருக்க, இதுக்கு இவ்வளவு செலவாகும், இவ்வளவு பண்ணணும்னு எழுதி கொடுத்துருக்கியா? ரைட். இத சட்ட ரீதியாக என்ன பண்ணோம், இவர் வந்து முன்னாடியே எழுதி கொடுத்தது தான் இது அப்படின்னு இத நிதிய ஒதுக்கணும். அந்த தொகுதிக்கு ஒதுக்கி கொடுக்கணும். ஒதுக்கி கொடுத்த அப்புறம் அவர் தொகுதியில அது நடந்திருக்கா, அதுதான் நான் முன்னாடி சொன்னேன், நடந்து இருக்கணும். அதுல தவறு நடந்தா இவரும் ஜெயிலுக்கு போகணும். இவருக்கு உடந்தையா இருந்தவங்க, அதாவது கரெக்டா தான் போட்டான்னு கையெழுத்து போட்டாங்களே அந்த தொகுதி ஆளுங்க, அவங்களும் உள்ள போகணும். அப்படின்னா நிதி ஒதுக்கலன்னு சொல்லவே முடியாது யாரும். ஏன்னா நீங்க முன்னாடியே கொடுக்கறது தானே. 234 தொகுதி பிரச்சனை யாருக்குமே தெரியாதுங்க. ஆனா கேட்கிறேன், 234 தொகுதி பிரச்சனை தெரியணும்னா நீங்க வேட்பாளர் போட்டியிடும் போது நீங்க இதை கேட்டுங்களேன். உன் தொகுதியில உனக்கு என்ன தெரியும், நீ எங்க இருந்தா வந்து நெல்லு. நீ மதுரையில போய் நிக்கிற, திருச்சியில நிக்கிற, சேலத்துக்கு நீ அந்த ஊருக்காரனா கூட இல்லாம இரு, பரவாயில்ல. அதை பத்தி இல்லை. நீ அந்த ஊருக்காரனா இருந்தாலும் சரி, வெளியூருக்காரனா, அதை பத்திலாம் பிரச்சனை இல்லை. நீ தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி போ, தொகுதி உள்ள போ. என்னென்ன இருக்கு, என்னென்ன இல்லை, என்னென்ன செய்யணும், என்னென்ன வந்து செய்ய வேண்டியது இல்லை, இது எல்லாத்தையும் போட்டு பட்ஜெட்டை போடு. அந்த பட்ஜெட்டை போட்டுட்டு இது எவ்வளவு நாள்ல பண்ண முடியும், சாத்தியம் எவ்வளவு இருக்கு அப்படின்றதெல்லாம் பக்காவா போட்டு கொடுக்கணும். இப்படி ஒரு சட்டம் வரணும்ன்ற நான், இது சும்மா வாய் வார்த்தையா இல்ல, சட்டமே வரணும். இனிமேல் போட்டியிடும் வேட்பாளர்கள் அவர்களை பற்றிய சொத்து பற்றி, அவர்களுக்கு சுயமாக இருக்கின்ற விஷயத்தை பற்றி மட்டும் அல்லாமல் அவர்கள் போட்டியிடுகின்ற தொகுதியில் தேவையான அத்தனை விஷயங்களும் கொடுக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லாரும் ஒரே மாதிரி கொடுக்க முடியாது. ஒருத்தருக்கு வந்து அவர் கண் பார்வைக்கு சில இருக்கும், இவர் கண் பார்வைக்கு சில இருக்கும், எல்லாம் கரெக்ட். ஆனா ஜெயிச்சு வந்த ஒரு சிலது குத்துருப்பார்ல, அதை மட்டுமாவது முதல்ல சரி பண்ணிட்டுவேன். அப்ப நிதி ஒதுக்க முடியாதுன்னு ஆளுங்கட்சிக்காரங்க சொல்ல முடியாது. எதிர்கட்சிக்காரங்களுடைய தொகுதிக்கு கூட செலவு பண்ணி தான் ஆகணும். இதுலதான் பெரிய சிக்கலே இருக்கு. ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க அவங்களுடைய தொகுதி எம்எல்ஏக்களுக்கு நிதி ஒதுக்குறாங்கன்னா அதுக்கே நிதி ஒதுக்க முடியுது இல்லையே. நீங்க சொல்றது எதிர்கட்சிக்கு சொல்றீங்க, அவங்களுக்கே நிதி. ஏன்னா நான் முதல்ல சொன்னதுதான், 1000 கோடி ரூபாய் நிதி இருக்கிறது, 1500 ரூபாய்க்கு பட்ஜெட் இருக்கிறது, 500 கோடி ஏற்கனவே பிரச்சனை. அவங்களுக்கே கொடுக்காதப்போ எப்படி எதிர்கட்சி கொடுப்பாங்க? அப்போ இது வரையறுக்கப்பட்ட பல விஷயங்களை சட்டப்பூர்வமாக கொண்டு வர வேண்டும். அப்ப அப்படி கொண்டு வரும் பட்சத்தில் மக்களுக்கு இலவசம் என்பதை கொடுக்கவே முடியாது. ஏன்னா பட்ஜெட் எப்படி இப்படி இருக்குன்ட்டு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பட்ஜெட் போடுறன்னா வருமானம் என்ன, செலவு என்ன, அதை நீ கரெக்டா கொடு. வருமானத்துக்கு மேல செலவு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அதை எப்படி ஈட்ட போறன்ற பிளானை கொடு. நீ அந்த பதவியில் உட்காரணும், நீ அந்த ஐடியாவோட எக்கனாமிக் தெரிஞ்சு வா. நீ படிப்பறிவு இருக்கோ இல்லையோ தெரியாது, அரசியல் அனுபவம் இருக்கா, உனக்கு இந்த எக்கனாமிக்கை பத்தி தெரிஞ்சவங்க கூட உட்காந்து பேசி இது என்ன பண்ண போறேன்னு சரி பண்ற வழியை பாரு. அதை விட்டுட்டு நான் பண்ணிடுவேன்னு கடனை இழுத்து வச்சுட்டு போறதோ, அல்லது மக்களை வந்து இலவசமா கொடுத்து ஏமாத்துறதோ, இப்படி இருந்தா இப்படிதான் போயிட்டு இருக்கோம். இப்போ ஆளுங்கட்சிங்க என்ன சொல்லுவாங்க, கொடுக்கல அப்படின்வாங்க. எதிர்கட்சிங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு கொடுக்காதால எங்க தொகுதி மேம்பட முடியாமையே இருக்குங்க, அதுக்கு காரணம் இந்த 5 ஆண்டு காலம் எங்களுக்கு எந்த நிதியும் அவர்கள் ஒதுக்கவில்லை, இவங்க மேல பழிய போடுவாங்க. இப்படி பண்றதுல பாதிக்க போறது யாரு? அந்த ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ கிடையாது, பொதுமக்கள் தான் கஷ்டப்பட போறோம். அதனால இது சட்டமாக வரும் பட்சத்தில் பல மாற்றங்கள் கொடுக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. நீங்க சொல்ற விஷயம் வந்து சிந்திக்கிற மாதிரி நல்லதான் இருக்கு. மக்கள் ஏன் நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறாங்க? அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குங்க. மக்கள் வந்து ஜாதி அடிப்படையில் ஓட்டு போடுறாங்க, மத அடிப்படையில் ஓட்டு போடுறாங்க, சில விஷயங்கள் இந்த மாதிரி வேட்பாளர் அடிப்படையில் போடுறாங்க, தலைவரை பார்த்து போடுறாங்க, அவங்களுடைய கொள்கை பார்த்து போடுறாங்க, அப்படி பல விஷயங்கள் போடுறாங்க. தப்பு இல்லை, அது அவங்கவுங்க மனோநிலை. ஆனா எங்க அவங்க மாறணும் அப்படின்னா, என்னுடைய தொகுதி எப்படி மேம்படும் அப்படின்னு யோசிக்கணும். எனக்கு எந்த வகையில இது பாதுகாப்பாக இருக்கும், என் மாநிலம் எப்படி முதன்மையாக வரும், இதை வந்து பிரதானமா மைண்ட்ல ஏற்றிட்டாங்கன்னா இந்த ஜாதியை பார்க்க மாட்டாங்க, மதத்தை பார்க்க மாட்டாங்க, இனத்தை பார்க்க மாட்டாங்க, மொழியை பார்க்க மாட்டாங்க, யாருன்னு பார்க்க மாட்டாங்க, தலைவர் யாருன்னு பார்க்க மாட்டாங்க, கொள்கையை பார்க்க மாட்டாங்க. நமக்கு என்ன வேணும், நம்ம தொகுதி மேம்பட்டு இருக்கணும், ரைட், ஏன் வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கணும், கரெக்டுங்களா? அதாவது படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு பெருகி இருக்கணும், விவசாயம் பெருகி இருக்கணும், எல்லா தொழில்துறையும் நல்லா இருக்கணும், நல்ல மருத்துவம் இருக்கணும், சிறந்த கல்வி வேணும்.
இப்படி ஒருத்தர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னா வேட்பாளரை அந்த அடிப்படையில் செலக்ட் பண்ணான்னா கரெக்டான நபர்களை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். அப்படி தேர்ந்தெடுத்தா இது மாற்றம் கிடைக்கும். நம்ம வந்து எப்போ அப்படி மாறுறோமோ, இல்ல நான் ஜாதிக்கார பார்த்து போட மாட்டேன், மதத்தை சார்ந்து போட மாட்டேன், மொழியை சார்ந்து போட மாட்டேன், நான் எப்படி யோசிக்கிறேன்னா என்னுடைய வாழ்வாதாரம் ஏறி இருக்கா, என்னை சுற்றி இருக்கின்ற இந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் வந்து உயர்ந்திருக்கா, மாநிலம் உயர்றதுக்கான வழி இருக்கா, இதெல்லாம் இவங்க பண்ணுவாங்களா, அந்த அடிப்படையில் தான் ஓட்டு போடணும். அப்படி மாறினால் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் வரும். எப்படி மாற்றம் வரும்னா, அந்த போட்டியாளரும் என்ன பண்ணுவாங்க, வேட்பாளரும் இல்ல மக்கள் வந்து நான் ஜாதிக்காரன்லாம் எனக்கு ஓட்டு போட மாட்டான், நான் மதங்காரன் எனக்கு ஓட்டு போட மாட்டேன், என் மொழிக்காரனும் ஓட்டு போட மாட்டான், நான் என்ன பண்ணுவேன் தான் அவன் பார்ப்பான். அப்ப நான் பண்ணாதான் இங்க நான் ஜெயிக்க முடியும், பண்ணாதான் அடுத்த தடவை வர முடியும் அப்படின்னு நான் நினைப்பேன். என்னுடைய மேலிடம் அதாவது தலைமை என்ன சொல்லும், அங்க நீ எந்த ஜாதி காரணத்தாலும் ஜெயிச்சிட போறதில்ல, இந்த மதம் காரணத்திலும் மொழி காரணத்தாலும் ஜெயிச்சிட மாட்டோம், அந்த தொகுதிக்கு செஞ்சா மட்டும் தான் ஜெயிப்போம். அப்போ செய்யறதுக்கு தகுதி உள்ள நபர் யார், நம்ம செய்வோன்ற நம்பிக்கை மக்களுக்கு வரணும். அதை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்த வேட்பாளரை செலக்ட் பண்ணணும். பணக்காரர்கள் வச்சு அந்த கட்சி வந்து எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு செலவு பண்ணுவ, உனக்கு என்ன செல்வாக்கு இருக்கு, நீ வந்து எந்த அடிப்படையில் அங்கே நின்று ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் யோசிக்கிறதை விட்டுட்டு இந்த அடிப்படையில் தேடல் வரும். இந்த அடிப்படையில் தேடல் வந்துட்டாவே மக்கள் உடைய மனோநிலை மாறிச்சுன்னு தெரிஞ்சாவே மிகப்பெரிய மாற்றம் வந்து என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்கு. நோட்டான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது மக்களுக்கு பலன் கொடுக்குமா? நீங்க கேட்டதுக்காக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, ஆனா பொய்யான தகவல் நானும் பதிவு பண்ண முடியாது. பட் இப்படிதான் இருக்குன்றது என்னுடைய கற்பனையில தான் சொல்றேன். நோட்டா வந்து செல்லாத ஓட்டு அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டால நோட்டாக்கு இப்ப யாருமே போடுறது இல்லை. மோஸ்ட்லி நோட்டா அதுனாப்பா செல்லாத ஓட்டாம்பா, நான் போடாம இருக்கிறதும் போய் போறதும் ஒண்ணுன்ற மனோநிலைக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலா நோட்டா கொண்டு வந்த நோக்கம் வேற ஒண்ணுன்னு முன்னாடி சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. நோட்டால அதிகமாக வாக்கு பதிவு ஆனால் இப்போ 1000 பேர் போட்டிடுறாங்க, நோட்டால வந்து ஒரு 600 நோட்டா விழுந்துச்சு, மீதி 400 ஒரு 4 பேருக்கு 100 100 வந்துச்சுன்னா இந்த நோட்டா அதிகம்னா என்னன்னா அவங்க ரீஎலெக்ஷன் வரும்ன்றாங்க. யாரையுமே ஏத்துக்கலப்பா அவங்க, அங்க அந்த 4 பேருமே ஏத்துக்கல. அதிகபட்சம் அங்க இவங்க சரியில்லைன்னு தான் சொல்லியிருக்காங்கன்றதா ஒரு முடிவு எடுத்துட்டு மறுபடியும் அங்க தேர்தல் வந்தால் இந்த 4 பேர் இல்லாம இதே 4 பேரோ இல்ல இன்னும் வேற யாரோ, ஏன்பா இந்த தொகுதியில நம்ம வேலை செய்யலன்னா நோட்டாக்கு போட்டுறாங்கப்பா, அதனால செய்யணும்ன்ற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படும். செய்யலன்னா அங்க ஓட்டு போட மாட்டாங்கப்பா, நமக்கு நோட்டாக்கு போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு பயம் வரணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டதாக இருந்தால் நியாயமா இருந்திருக்கும். அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, தொகுதிக்குள்ள ஓட்டு கேட்க வர்றவங்களே நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம என்ன பண்ணுவோம், மக்கள் நம்புவாங்களா, நம்பல நோட்டாக்கு போட்டுருவாங்க. அப்போ நோட்டாக்கு போட்டா மறுபடியும் ரீஎலெக்ஷன் வரும். அப்போ 100 தடவை நடந்தாலும் நமக்கு போட மாட்டாங்க, அப்ப நம்ம பண்ணாதான் போடுவாங்கன்னு வேட்பாளரும் சரி தலைமையும் சரி என்ன சொல்லுவோம், யோ அங்கெல்லாம் போய் ஓட்டு வாங்கிட முடியாது, மக்கள்லாம் செஞ்சாதான் நமக்கு போடுவாங்க அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் விழுந்து எழுந்து வேலை செய்வாங்க. தொகுதி மேம்படணும் அப்படின்னு செஞ்சு பொதுமக்களை தினசரி சந்திப்பாங்க. அந்த 5 வருஷத்துலேயே சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்க உங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்கா, நான் சொல்லும் போது ரோடு போடுறேன்னாங்க போட்டுட்டேங்க, தண்ணி எல்லாம் கரெக்டாக வருதுங்களா, குப்பை கரெக்டாக வாடுறாங்களா, மின்சார தடை எதுனா இருக்கா, பள்ளிகளுக்கு சரியாக இயங்குதா, சுகாதார மையத்தில் கரெக்டாக எல்லா பொருட்களும் இருக்கா, உடற்பயிற்சி மையத்தில் எல்லா பொருட்களும் இருக்கா, உங்கள் ஏரியாவில் வந்து இப்போ ஏதாவது ஃபேக்ட்ரி ஆரம்பித்து அந்த ஃபேக்ட்ரி மூலிமா உங்கள் பசங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கா, தரமான கல்வி இருக்கா, அரசு கொடுக்குற சலுகைலாம் உங்களுக்கு வருதான்னு 5 வருஷமும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அடுத்த தடவை வரும்போது ஆமாப்பா ஒவ்வொரு நாளும் வந்து கேட்டார், ஒவ்வொரு நாளும் மன்னார், உண்மையிலேயே மேம்பட்டுருக்கு, ஏன்னா என்கிட்ட சொன்னாரு பண்ணன்ட்டு போய் பார்த்தேனே, அவர் சொன்ன எல்லாமே இருந்துச்சே அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ள வரும். அதனால நோட்டா அந்த நோக்கத்துக்காக வந்திருந்தால் ஒருவேளை சரியாக இருந்திருக்கும். ஒருவேளை அந்த நோக்கத்துல இல்ல, நோட்டான்றது வேற ஏதோ நோக்கத்துக்கு வந்திருந்தாங்கன்னா அது எதுக்குன்னு தெரியாமையே போயிடும். இப்போ வரைக்கும் நோட்டா போடுறது வேஸ்ட்டு, நோட்டா வந்து ஒரு செல்லாத ஓட்டு அந்த நினைப்புல தான் இருக்கும். அது உண்மையான எனக்கு தெரியல. ஒருவேளை நோட்டா நோக்கம் இப்படி நான் சொல்ற மாதிரி இப்படி மாறினா அது மிகப்பெரிய மாற்றம் எல்லா தொகுதியிலையும் கொடுத்துரும். ஏன்னா எந்த வேட்பாளரையும் நிராகரிக்கின்ற விஷயம்தான் நோட்டா. அப்படி வந்துச்சு வச்சுங்களேன், நிராகரிக்கிறாங்கப்பா நான் செய்யலன்றதுக்காக என்ன தூக்கி போட்டாங்க, அப்ப என்ன நான் நீயும் போட்டி போட்டு செய்வோம்ல, ஏன்னா நான் செய்யலைன்னா எனக்கு விழாதுப்பா, அவருக்கு விழாது இவருக்கு விழாது எனக்கு விழாது, நான் செஞ்சேன்னா வாங்கிடலாம், நான் செஞ்சிட்டா ஜெயிச்சிருவேன், அப்ப நான் செய்யணும்னா எப்படி, சட்டசபைக்கு மட்டும் போய் பேசுறது இல்லை, மற்ற நாட்களும் தொகுதியில் போய்
ஒவ்வொரு குடிமகனையும் பார்த்து அவங்களுடைய பிரச்சனை என்ன, நான் என்னெல்லாம் செய்திருக்கிறேன், இந்த ரெண்டுமே பரிமாற்றம் இருக்கும். நான் செய்தது உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க, அதெல்லாம் செஞ்சிருக்கேங்க, இன்னும் வேற என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. அதனால நோட்டா இப்படி இருந்தா பெட்டரா இருக்கும். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு சரியா தெரியல. மக்கள் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு முறையும் ஆட்சி மாற்றத்தையே உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க? நிலையான ஆட்சி கொடுக்க மாட்டாங்கன்றதுக்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கும். அது ரொம்ப அலசி ஆராய முடியாது. ஓரளவுக்கு காரணங்கள் பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் வர நேரத்தில் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க ஆளுங்கட்சியை பற்றி பல விவரங்களை சொல்கிறாங்க. இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணாங்க, ஆட்சி இருக்கும்போது இதை பண்ண, இப்படி பல விஷயங்களை பதிவு பண்ணும்போது மக்கள் வந்து ஓஹோ இதெல்லாம் பண்ணிட்டாங்களோ, அப்போ இவங்களை தூக்கிடணும் அப்படின்னு ஒன்று வருது. இன்னொன்று என்னன்னா, இந்த இலவசம்ன்றது அவங்களான்னும் போது ஆட்சியில் இருந்தவங்களை விட ஆட்சி அடுத்தது வரணுன்றவங்க ஏகப்பட்ட சலுகை கொடுக்க நினைப்பாங்க. ஏன்னா அவங்க நல்லது பண்ணி தான் அப்படியே மறுபடியும் அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்கன்ற பயத்தினால என்ன பண்ணுவாங்க, இவங்க அதிகபட்சம் அப்போ மக்கள் மனசு என்ன ஆகுனா, ஓ இவங்களை விட இவங்க இவ்வளோ தருவாங்களா, சரி அப்போ இந்த தடவை இவங்களை உட்கார வைப்போம் அப்படின்ற மனோநிலைக்கு வராங்க. அதனால தான் ஒரு நிலையான ஆட்சி அவங்களும் அமைக்க முடியல, இவங்களும் அமைக்க வச்சு உட்கார வைக்கிறது இல்லை. அப்போ என்னன்னா இவங்களோட மனோநிலை மக்கள் அரசியல்வாதிகள் பேசுகின்ற வார்த்தையை வேத வாக்காக எதிர்கட்சியாக இருப்பவர்கள் ஆளுங்கட்சியை பற்றி சொல்லுகின்ற குறையை முழுமையாக ஏற்றுக்கொள்வது, அல்லது ஆளுங்கட்சி சொல்லுகின்ற பல்வேறு விஷயங்களை நம்பகத்தன்மை இல்லாததுனாலையும் இருக்கும். இன்னொன்று வந்து இலவசம் என்ற ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு கொடுக்கும் போது அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இதுல யார் வந்து அதிகமா நமக்கு இலவசம் கொடுக்குறாங்க, ஆட்சி அமைச்சா குத்துருவாங்க இல்லையான்னு ஒரு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் ஆட்சி மாற்றம் வந்துகிட்டே இருக்கு. ஒரு நிலையான ஆட்சினா நான் சொல்றது மக்களை நேரடியாக சந்திச்சு எல்லா பிரச்சனையும் பத்தி பேசி இருந்தால் அவங்களுக்கு நடந்தது நடக்கலை, இது வேணும், இது வேணாம், இது சரி, இது தப்புன்னு டிசைட் பண்ண முடியும். அப்படி நம்மளை விடுறதே இல்லை. நமக்கு அந்த லாஸ்ட் அந்த 2-3 மாசத்துல தான் இந்த எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் பல்வேறு விஷயங்களை அலசி நம்மளை போட்டு குழப்பி, அந்த குழப்பத்துக்கு மத்தியில நமக்கு என்ன தோணுதுன்னா, இது சரியா தப்பா இல்லையா, சரி பண்ணிடுவோம், இந்த முடிவு எடுத்துருவோம்னு ஏதோ ஒரு முடிவு எடுத்துறாங்க. அது இது மாதிரி மாற்றங்கள் வர மாதிரி ஒரு சில டைம்ல ஆயிடுது. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சொன்ன கருத்துக்கள்லாம் இப்ப வரவேற்கத்தக்கதுதான். இப்போ 2026ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உண்மையிலேயே கரெக்டான விஷயம் தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இது வந்து ஒவ்வொரு மனுஷனும் சிந்திக்க வேண்டிய விஷயமா தான் நீங்க பார்க்கணுமே தவிர, இது ஒரு கட்சி சார்ந்த விஷயமாவோ அல்லது யாரையோ சார்ந்த விஷயமாவோ கண்டிப்பா நினைக்காதீங்க. நாங்க அப்படி பேசல. முதல்ல வந்து நான் ஒரு கட்சிக்கு ஆதரவாகவோ அல்லது ஒரு கட்சிக்கு எதிர்ப்பாகவோ பேசிய பேச்சு அல்ல. முழுக்க முழுக்க வாக்களிக்கின்ற மக்களும் போட்டியிடும் வேட்பாளர்களும் அந்த கட்சியும் சார்ந்து எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் நான் பேசியிருக்கேனே தவிர, இது யாரையும் சார்ந்து அல்லது யாரை தாக்கி அல்லது யாரை தூக்கி நிறுத்துறதுக்காக நிகழ்ச்சி இல்லை. அதனால் நீங்க சிந்திச்சு ஒருவேளை நான் சொன்ன கருத்துக்கள் தவறாக இருக்கும் பட்சத்தில் என்ன தவறுன்னு சுட்டி காட்டுங்க. சரியாக இருக்கும் பட்சத்தில் இது சரிதான்னா நீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.